அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த கேலண்டர் இதுவே நான் போட்டிருக்கேன் தம்ப்நெயில்ல. அதனால் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 18/5/2025 அன்றைக்கி கம்மிங் சண்டே வந்து 3 கடவுள்களினுடைய ஆதிக்கம் இருக்கின்றதுன்னு சொல்லலாம். இதில் தான் நான் நேற்று வேறு ஒரு முக்கியமாக இந்த சூரியனுக்கும் ஒரு ராசிக்கும் இருக்கிற சம்மந்தம் சொல்லியிருந்தேன் நேற்று போட்ட வீடியோ. அதை மறுபடியும் நான் லாஸ்ட்டில் அந்த கார்டில் போடுறேன் மறுபடியும். ஏன்னா ஒரு மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியனுக்கும் என்னென்ன சம்மந்தம்னு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லைன்னா சிவனுக்குரிய நாள்லேயோ நீங்கள் வந்து என்ன நிவேதனம் வைக்கலான்றதையும் நேற்று சொல்லியிருந்தேன். அதை மறுபடியும் இங்கே சொல்கிறேன். ஏன்னா அந்த நிவேதனத்தை இந்த வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதுனால அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவிலையும் நான் சொல்கிறேன் மறுபடியும் அந்த நிவேதனத்தை பற்றி. வர ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவோணம். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. திருவோணம் நட்சத்திரம் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலில் பெருமாள் கோயில் வீட்டுக்கு கிட்டே எங்கன்னா பெருமாள் கோயில் இருந்துதானா தொடர்ந்து இத்தனை வாரம் அப்படின்ற மாதிரி 7 வாரமோ 10 வாரமோ அந்த மாதிரி 5 வாரமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 5 வாரம் இல்லை, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் இல்லைங்களா. அதில் இந்த மாதிரி இத்தனை திருவோணம் நட்சத்திரத்துக்கு நான் போடுறேன்னு வேண்டிக்குவாங்க. அது எப்படின்னா, ஒரு வாழை இலை பரத்திட்டு அது மேலே விளக்கு குத்து விளக்கோ இல்லை தீபமோ ஏற்றிட்டு அது மேலே மஞ்சளில் கலந்த அரிசியை பரத்திட்டு அது மேலே 2 தேங்காய், அதாவது ஒரு தேங்காய் உடைச்சா 2 பார்ட் ஆகும். அதுக்குள்ளே நெய் ஊற்றியோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஊற்றி அந்த தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க. சாயந்தர சமயத்தில் தான் பொதுவாக வந்து அந்த திருவோண நட்சத்திரம் சாயந்தர நேரமும் மீட் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கோயிலுங்களில் பெருமாள் கோயிலுங்களில் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அது விஷ்ணுவோட சம்மந்தப்பட்ட விஷயம். வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தேய்பிறை சஷ்டி இருக்குது, அது முருகனோட சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் இருக்குது. அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னா சிவன் சொல்லிட்டு இப்போ தானே நேற்று தானே போட்டவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலையோ மாத சிவராத்திரிலையோ நீங்கள் வந்து அந்த நிவேதங்களை வச்சு கும்பிடலாம், எல்லாம் போட்டுருந்த பாருங்கள். அதனால் அந்த நிவேதனன்றது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. அது நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம். அது நான் இப்போ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரதுனால அந்த நிவேதனங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் மேட்ரு அது கிடையாது. அந்த 3 கடவுள்களும் ஜாயின் ஆக போகிறாங்கன்றதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் முதல்ல பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்கே போகலன்னா கூட நீங்கள் வீட்லேயே பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்புறம் உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா, கோயிலுக்கு உங்களால் போக முடியும். நீங்கள் போகிற கோயிலில் விஷ்ணுங்கிறாரு, சிவனுங்கிறாரு, முருகரும் இருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குதுன்னா அதுக்கும் ஒன்று சொல்கிறேன். முதல்ல இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணு, சிவன், முருகர் 3 பேரும் ஜாயின் ஆகுறாங்க. அதனால் இங்கே நான் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. என்ன போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. மேலே என்ன போட்டிருக்கேன், சஷ்டி அன்றைக்கி தேய்பிறை சஷ்டி இல்லைங்களையா, அதுக்காக உங்கள் வீட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு முருகர் படம், ஒரு சிவனுடைய லிங்கமோ அல்லது படமோ அல்லது ஒரு பெருமாள் சம்மந்தப்பட்ட ஸ்ரீரங்கநாதரோ பெருமாள் சம்மந்தப்பட்ட இல்லை திருப்பதி பெருமாள் படமோ, எந்த ஒரு பெருமாள் படம், சிவன் படம் இல்லைன்னா லிங்கம், முருகர், இது 3த்தையுமே நீங்கள் லைனாக வச்சிடலாம். லைனாக வச்சுட்டு 3த்துக்குமே நெய் தீபம் போடலாம், 3 தீபம். ஆனால் நீங்கள் எழுத வேண்டியது என்னான்னு சொல்கிறேன். எழுதி அந்த 3 கடவுள்களுக்கு முன்னாடியே அதை நீங்கள் வந்து எழுதி வச்சிடணும். அது என்னதுன்னா, ஓம் சரவண பவ அப்படின்னு போட்டு 3 5 போடணும், 555 போடணும். ஏன்னா அந்த 3 5 கூட்டினா 15 வரும், 15 கூட்டினா 6 வரும். அப்போது முருகருக்குரிய 6ம் அதில் வந்துடுது. சரிங்களா. முருகர்னா அதுக்குள்ளே நம்ம பெருமாளையும் மிக்ஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறதுனால அந்த 5. அதே மாதிரி இதில் வந்து முருகரையும் பெருமாளையும் நம்ம இணைக்கிற மாதிரியும் வருது. பெருமாள்னா 5ன்ற மாதிரி இது சேர்த்தமானா நம்மளுக்கு 6ன்ற நம்பர் முருகருக்குரிய நம்பர் வருது. 555 போடணும். ஓம் சரவண போட்டு 555. அதுக்கு அடுத்தது ஓம் நம சிவாய. ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியனா சிவன் இல்லைங்களா. அதனால் நீங்கள் ஓம் நம சிவாயன்னு போட்டு 55 போடணும். ஏன்னா 5 முகங்கள் இருக்குது அவருக்கு, சிவபெருமானுக்கு 5 முகங்கள் இருக்குதுன்றதுனால 5 5s போடணும். 1 2 3 4 5 5கள் போடணும். அதை கூட்டினா 25 வரும். அந்த 25 கூட்டினா 7 வரும். 7ன்ற நம்பரும் சிவனுக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குதுன்றதுனால அது அப்படி. மறுபடியும் ஓம் நமோ நாராயணான்னு போட்டு, ஏன்னா அன்றைக்கி திருவோணம் இல்லைங்களா, அதனால் ஓம் நமோ நாராயணா போட்டு நீங்கள் எத்தனை 5s போடுறீங்கன்னா, அதாவது 6 5கள் போடணும். அதாவது நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம பெருமாளை ஜாயின் பண்ணணும். ஓம் சரவண பவவில் கூட்டினா 6 வரும். ஆனால் அந்த 5ன்ற நம்பர் பெருமாளையும் முருகரையும் சேர்ந்தா நல்லதுன்னு சொல்லுவேன், பச்சை ஆரஞ்சுன்னு. அந்த மாதிரி
உண்மையிலே இன்னும் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட பச்சை ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் பென் இருந்தால் அதில் கூட இதை எழுதலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெருமாள் நவநாராயணாவில் பெருமாள் கூட முருகரை ஜாயின் பண்ணுறோம். எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா 6 5கள் போடுறோம், 6 5s போடுறோம். 1 2 3 4 5 6 5s போடுறோம். அதனால் இந்த இடத்துல முருகரும் ஜாயின் ஆகுது. அதே சமயத்தில் பெருமாள்னா 5, அதனால் 6 5கள் போடுறோம். அதனுடைய கூட்டுத்தொகை 30. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வியாழக்கிழமை குரு பகவான், பெருமாள் 3ன்ற நம்பரு, இதுங்கெல்லாம் 1. அதே சமயத்தில் 5ம் தான் பெருமாளுக்கு சம்பந்தம் இருக்குது. ஆனால் குருன்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமைன்னு பார்க்கும்போது 3, அதெல்லாம் சேர்த்தா 6 5 சேர்த்தா 30 வந்துடும். அதில் குருன்ற இதில் போயிடும். லாஸ்ட்டில் வர அது கூட்டுத்தொகையில் வரும்போது அந்த 3ன்றது குரு இதில் போயிடும். இப்போ நல்லா பார்த்துக்கினீங்கல்ல. இப்போ இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி எழுதி நான் சொன்னேன் பாருங்கள், 3 படம் இருக்கணும். 3 சிவனுடைய படங்களே, சிவன்து, பெருமாள்து, முருகர்து 3 படமே ஒன்றா வச்சு 3த்துக்குமே நெய் தீபம் போட்டு இந்த மாதிரி எழுதி, அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலை இந்த இடத்துல எழுதுறீங்க. அது 1 டைம் எழுதுனா கூட போதும். ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் 1 டைம் எழுதிடுங்க. மற்ற வேண்டுதல்லாம் வாயிலே சொல்லிக்கோங்க. இதை பண்ணிவிடுங்க. இது வீட்டுக்கு பண்ணுறது. கோயிலுக்கு உங்களால் போக முடியும் அன்றைக்கின்னா, கோயிலில் போயும் உங்களால் செய்யறதுக்கு முடியும். இதுவே போதும்னா விட்டுருங்க. இல்லைன்னா கோயிலில் எப்போவுமே திருவோணம்னாலே அந்த தேங்காவில் தீபம் போடுற பழக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் அந்த மாதிரி தேங்காவில் தீபம் போட்டுருங்க பெருமாள்கிட்ட. அந்த கோயில்லையே முருகர் இருந்தால் அந்த இடத்துல உங்கள் வீட்டில் தனியாக இருந்துதானா, முடி தனியாக இருந்துதானா, அதை அந்த அகல் விளக்கில் அந்த தனியாவை போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அங்கே முருகர்கிட்ட ஒரு தீபம் போட்டுருங்க. அது தேய்பிறை சஷ்டி ஒரு விதமான நன்மை கொடுக்கும். வளர்பிறை சஷ்டி குழந்தை பிறக்கணும், கல்யாணம், பிஸ்னஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வளர்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தேய்ந்து போகணும், உங்களுடைய துர்க்கங்கள், கஷ்டங்கள், சாபங்கள், கர்மாக்கள் தேய்ந்து போகணும், உங்களுடைய இதுங்கெல்லாம் மற்றவங்களுடைய போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் செய்த கர்மாக்கள் தேய்ந்து போகணும், குறைஞ்சி போகணும், அதை அழிஞ்சு போகணும், கரைஞ்சி போகணும்னு நினைக்கிறோம் பாரு. நம்ம அழிஞ்சு போயிடணும், அது ஒழிஞ்சு போயிடணும்னு. அந்த மாதிரி பைரவர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, எதிரிகளை அழிக்கிற விஷயங்களுக்கும், எதிரிகள் சாபதோஷங்கள் இதுன்றதுக்கு தான் உங்களுக்கு தேய்பிறை அஷ்டமியில் நம்ம பைரவர் கும்பிட்றது. இந்த தேய்பிறையில் எதெல்லாம் நம்ம முக்கியமாக கும்பிட்றோமோ அது எல்லாமே கர்ம வினைகளை குறைக்கிறது, சாபதோபங்கள், பில்லி சூன்யம், பொறாமை, அதுங்களை அழிக்கிற விஷயங்கள். இந்த தேய்பிறையில் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எல்லாமே அதை அழிக்கிற விஷயங்கள். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி, இப்போ நான் உங்ககிட்ட பேசிங்கிற நேரம் சங்கடஹர சதுர்த்தி, இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி கூட தேய்பிறை சதுர்த்தி தான் உங்களுக்கு. சங்கடங்களை குறைக்கிறது, உங்களுக்கு சங்கடங்களை குறைக்கிறது, உங்களுக்கு தேய்க்கிறது, சங்கடங்களை பஸ்பம் பண்ணுறது. அதனால்தான் நீங்கள் தேய்பிறை சதுர்த்தியில் தான் சங்கடஹர சதுர்த்தி இருக்கிறதே உங்களுக்கு காரணமே. அந்த மாதிரி தான் தேய்பிறை சஷ்டி கூட, தேய்பிறை பஞ்சமி கூட, அது தேய்பிறை அஷ்டமி கூட. அந்த தேய்பிறையில் வர்றது முக்கியமாக வணங்குற கடவுள் எல்லாமே பில்லி சூன்யமாக இருக்கட்டும், சாபதோஷங்கள், கர்மதோஷங்கள், கடன் தீர்றது, அந்த விஷயத்தை குறைக்கிறது, தேய்க்கிறது, தேய்ந்து போகிறது, அழிஞ்சு போகிறது, அதுக்காக வணங்குதல், அதுக்காக ஒரு பொழுது இருக்குது, அதுக்காக விளக்கேற்றுறது, அது எல்லாம் அந்த கான்செப்டில் தான் தேய்பிறை சஷ்டியும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொன்று கூட நான் கண்டுபிடிச்சேன். இந்த தேய்பிறை ஏகாதசி ஒன்றும் யாரும் நிறைய பேர் இது பண்ணுறதில்ல. ஆனால் நான் வளர்பிறை ஏகாதசியில் தான் நான் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் தேய்பிறை ஏகாதசி அன்றைக்கி நிறைய விஷயங்களை காட்டி கொடுக்குது எனக்கு. தேய்பிறை ஏகாதசி இது பெருமாள்து. இப்போ மற்ற தெய்வங்கள் தான் நிறைய தேய்பிறை, வாராகி, இது மற்ற கடவுள்கள், பைரவர், இவங்கள் தான் தேய்பிறை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் தேய்பிறை ஏகாதசி யாரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறதில்ல. ஆனால் எனக்கு காட்டுது தேய்பிறை. நான் ஏகாதசிக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்காக கேலண்டரில் பார்ப்பேன், இது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்க்கறதுக்காக செக் பண்ணுவேன். ஆனால் நான் கவனிப்பேன், அந்த தேய்பிறை ஏகாதசி அன்றைக்கி ஒரு விஷயங்கள் காட்டும் எனக்கு. சில பர்டிகுலர் விஷயங்களை அன்றைக்கி எனக்கு பிரபஞ்சமாக எதனா என்கிட்ட சில விஷயங்களை உணர்த்தும், சொல்லும், ஒரு விஷயம் நடக்கும் அன்றைக்கி. அப்போது தேய்பிறை ஏகாதசி கூட ஒரு வித சக்தி இருக்குது போல் அப்படின்றத நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். தேய்பிறை சஷ்டிக்கு நீங்கள் அந்த தனியாக போட்டு விளக்கேற்ற சொல்கிறது முருகர்கிட்ட உங்களுக்கு இருக்கிற பில்லி சூனி, ஏவல், பொறாமை, கர்ம தோஷம், சாபம் அது போகிறதுக்கு. அதே மாதிரி சிவன்கிட்ட இருக்க ஒரு தீபத்தில் அங்கேயே கோயிலே இருக்கிற விளக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை வீட்டிலேருந்து விளக்கு எடுத்துன்னு போயிட்டு அதில் கோதுமை போடுங்க. முருகர்கிட்ட போகிறதுல தனியாக போடுங்க, முடி தனியாக. சிவன்கிட்ட போகிறதுல கோதுமை போடுங்க. ஏன்னா சிவனுன்னா உங்களுக்கு சூரியனா கோதுமைன்றதுனால அது போடுங்க.
விஷ்ணுக்கிட்ட எப்போவுமே திருவோணம்க்குன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டுருங்க. இதை நீங்கள் கோயிலில் போய் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க, பண்ணலன்னா போங்க. ஏன்னா அது ரொம்ப 3 இதுவும் சேர்கிற சமயன்றதுனால அதுக்கு ஒரு பலன், அற்புதமான பலன் உங்கள் வேண்டுதலை அற்புதமாக நிறைவேற்றி கொடுக்கும். அதை பண்ணிவிடுங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இப்போ நீங்கள் சொன்ன அந்த நம்பர் எழுதி வீட்டில் அந்த 3 சாமிங்களுக்குமே நெய் தீபம் போட்டு வைக்கலாம். ஆனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த கோயில் போகிறதெல்லாம் விட்டுடுறீங்க. அதெல்லாம் வேணாம், இதுக்கே போதும் எனக்கு, இதை எழுதுகிறேன், வீட்லேயே அந்த 3 படத்தை வச்சு கும்பிட்றேன்னும் போது, நான் நேற்று சொன்னேன் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிவேதனம் சொன்னேன்னு சொல்லிட்டு, அந்த நிவேதனத்தை செஞ்சு வீட்டில் மட்டும் நீங்கள் இதை எழுதி வச்சு கும்பிட்டா கூட போதும். அது என்னதுன்னா, அந்த நேற்றே சொன்னேன் இதெல்லாம், கோதுமை அல்வா, கோதுமை பாயசம், கோதுமை சாதம், இல்லைன்னா கோதுமை தோசை, சப்பாத்தி, பூரி, இல்லைனா கேசரி, கேரட் அல்வா, இல்லைனா மாதுளம் பழம், இல்லைனா மாதுளம் ஜூஸு, கேரட் சூப்பு, பரங்கிக்காய் சாம்பார், அந்த சாம்பார் போட்டு பிசைஞ்ச ஒரு சாதம், இதில் எது வேணால் நீங்கள் வந்து செஞ்சு வச்சு, கோதுமை தோசை கூட வெல்லம் போட்டு வெங்காயம் போடாமல் அப்படியே ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு வெல்லம் போட்டு இல்லை நாட்டு சக்கரை போட்டு கூட கோதுமை தோசை மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம். அதை வந்து நீங்கள் வர 18ஆம் தேதி செய்யலாம். அதில் இந்த 18 நம்பர் வேறு ஒரு அற்புதமான நம்பர். 2வது அந்த 5வது மாதமாகுது. அந்த 5ன்றதே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால எல்லா கடவுள் கூடமே, மெயினாக விஷ்ணு கூட, திருவோணம் நட்சத்திரம் விஷ்ணு கூட, கண்ணன்னாவே அந்த 5, திருவோண நட்சத்திரம் அது பெருமாள் சம்பந்தனால 5, 5ஆம் மாதமாக வேறு இருக்குது. அதுக்குறையும் முக்கியமாக சேருது உங்களுக்கு அன்னைக்கு. அதனால் அந்த 18 நம்பரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னு சொல்லலாம் அதை. அதனால் அதை 8ன்னா விஷ்ணுன்றது வருது உங்களுக்கு, கண்ணன்னா 8, 1ன்னா 18 வர 1 வந்து சிவன், அப்படி அந்த கணக்கில் வரும். சேர்த்தா 9, 9ன்னா உங்களுக்கு செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம்னா அதுக்கு மறுபடியும் முருகர்னு கொண்டு வரலாம். 6னால முருகரை நம்ம கொண்டு வர முடியும். 9ன்றது வந்து செவ்வாய் கிரகத்துடைய நம்பர். செவ்வாய் கிரகம் வந்து சிவப்பு நிறத்துக்குரிய, ரத்த சம்பந்தத்துக்கு உரிய, அதுக்கு எல்லாத்துக்கும் உரிய கடவுளாக முருகர் இருக்கிறாருன்றதுனால அதை முருகர்னு கொண்டு வர முடியும். மற்றபடி காளி ரூப கடவுள்களான உக்கிர தெய்வங்கள் எல்லாத்துக்கும் கூட அந்த 9ன்ற நம்பரை கொண்டு வர முடியும்னு வச்சுக்கோங்க. அதனால் இது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அதை பண்ணலாம். அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால், அன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு கதை சஷ்டியம் படித்து, அன்றைக்கே சிவனுக்குரிய ஓம் நம சிவாய ஒரு 108 முறை சொல்லி, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி, இல்லை விஷ்ணுவை வந்து சும்மா அவரையும் வந்து ஓம் நமோ நாராயணா 108 முறை சொல்லி, இல்லைன்னா ஓம் சரவணபவன் 108 சொல்லி அப்படியே முடிக்கலாம். இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி, கந்தசஷ்டியோ வேல்மாரிலோ சொல்லி முடிச்சு, சிவனுடைய எதனா சிவபஞ்சாட்சர சோஸ்திரம் சொல்லி அப்படியும் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு போகிற வேலையை அப்படியே விட்டுட்டு இப்போ வீட்டில் சொன்ன விஷயத்தையே பண்ணிவிட்டு, அந்த இடத்துல இந்த கோதுமை சம்பந்தம் எதனா ஒரு நிவேதனம் வச்சு பக்காவாக வீட்டிலே முடியுதுனாலும் முடிக்கலாம். அப்படி. ஆனால் அதுக்கு ஒரு பயங்கர பவர், அந்த வேண்டுதலுக்கு அந்த செயல். ஏன்னா இந்த மாதிரி நாள் கிடைக்கணும் நமக்கு. இந்த மாதிரி அப்கமிங்கில் நமக்கு வர்ற நாள் இதெல்லாம் ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யோசித்து அதுக்கு சம்மந்தமான சமித்துக்கள் சேர்த்து பிரபஞ்ச ரீதியாகவும் நம்ம அதை பதிவு செய்கிறோம். இந்த எழுதி சொல்கிறனே அதெல்லாம் பிரபஞ்ச ரீதியானது, அந்த எழுதி பண்ணுறதெல்லாம். அதனால் அந்த உங்களுடைய ரொம்ப தேவைகள் வந்து நீங்கள் வேண்டுதல் முறைகளை நம்ம மாற்றிக்கிட்டே வரோன்றதுனால அது நல்ல விதமாக உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும். சும்மா ஏதோ கொடுத்தோன்னு சொல்லிட்டு கொடுக்காம, நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு ஆழமான திருப்தியை கொடுக்குற வகையில் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் கேட்குற விஷயம் அப்படின்றத நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி. இதில் அந்த கார்டு லாஸ்ட்டில் போடுறேன். நேற்று போட்டோம் பாருங்கள், மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன சூரியன் சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னு. அதை வர ஞாயிற்றுக்கிழமையை கூட நீங்கள் அதை பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்காமையே கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த வேண்டுதலை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கோதுமையில் முடிஞ்சது செஞ்சால் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு எதனா கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வச்சு கும்பிட்டுக்கலாம். ஏதாவது நட்ஸ் எதனா வச்சு கூட கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.